Hello everyone, welcome to Amutha Space channel. இன்னைக்கு நாம வந்து எப்படி ஒரு SBI அக்கவுண்ட்ல இருந்து ATM கார்டு இல்லாம ATMல மணி withdraw பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கறோம். அதுக்கு SBI உடைய அப்ளிகேஷனான yono SBI அப்படிங்கற ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது வந்து நீங்களே உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் டீடைல்ஸோட இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேங்க்லயும் பண்ணி தராங்க. ஸோ நான் இதுல இருந்து எப்படி உங்களுக்கு வந்து கார்ட்லெஸ் மணி வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து லாகின், வியூ பேலன்ஸ், குவிக் பே அப்படின்னு 3 ஆப்ஷன் காட்டும். லாகின் ஆப்ஷனில் போனீங்கன்னா உள்ளே லாகின் பண்ணி நீங்கள் பண்ணலாம். வியூ பேலன்ஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் மட்டும் பார்க்குறக்கு. குவிக் பே வந்துட்டு உங்களுடைய யாருக்காவது நீங்கள் அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா ஒரு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் வச்சு அமௌண்ட் அனுப்புறதுக்கு நீங்கள் குவிக் பே ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாகின்குள்ளே நான் போகிறேன். லாகின்குள்ளே போனோடனே அவங்க உங்களோட எம்பின் ஐடி கேட்பாங்க. எம்பின்ங்கிறது வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணும்போது நீங்கள் ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க. அதுதான் வந்து உங்களோட எம்பின்னாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய எம்பின் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கு யோனோ கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இங்கே ATM வித்ட்ரா மணி ஃப்ரம் SBI ATM வித் ட்ரான்சாக்ஷன் லிமிட் ஆஃப் 20,000 அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதாவது நீங்கள் வந்து 20,000 வரைக்கும் ATMல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில், அதில் எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டுன்ற இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே மணி என்டர் பண்ணணும். அமௌண்ட்டுன்ற இடத்துல எவ்வளோ காசு எடுக்கணும்னு என்டர் பண்ணணும். இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் என்டர் பண்ணுற அமௌண்ட் வந்து 500 மல்டிபிள்ஸாக இருக்கணும். அதாவது 500, 1000, 1500 அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 500 rupees என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே க்ரியேட் பின் கேட்கும். இந்த பின் வந்து உங்களுடைய கரண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் ATMல எடுக்க போகிற அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த பின். இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ட்ரான்சாக்ஷன் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே வந்து 6 டிஜிட் பின் கொடுக்கணும். அந்த நம்பர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடாது. இது ரெண்டும் தான் கண்டிஷன். நீங்கள் எம்பின் கூட மறுபடியும் தரலாம். நீங்கள் கொடுக்குற நம்பர் எம்பின்னாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ரேண்டமாக சில நம்பர்ஸ் தரேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி காட்டும். நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எடுக்கிறீங்க, டெலிவரி சேனல் வந்து ATM, எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்க, அப்புறம் உங்கள் கேஷ் பின் என்ன. இங்கே வந்து இது பண்ணிங்கன்னா உங்களோட கேஷ் பின் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஐ அக்ரி அப்படி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேங்க்யூ பேஜ் வரும். இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் வந்து உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இப்போ எனக்கு அந்த மெசேஜ் வந்துருச்சு. இந்த மெசேஜில் வந்து என்னோடய ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ATMக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த கேஷ் பின் போட்டு அமௌண்ட் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ATMலேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணிடலாம். இப்படி தான் ATM கார்டு இல்லாமல் யோனோ SBI மூலமாக நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நீங்கள் அமுதா ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.